பாப்பா தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, தக்காளி சாப்பாடு தான் செஞ்சேன். இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு போறியா? இந்த சோத்தை திங்கிறதுக்கு நான் பட்னியாவே கிடக்கலாம். ஆடு மாடோட சேர்ந்து போய் நீயே தின்னு. ஊர்ல நல்ல நல்ல வேலை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இவர் விவசாயம் பாக்குறாராம். விளக்கென்ன? சரி சரி விடியா. அப்புறம் உங்க கட்சி தான் நம்பினேன், உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லுவேன். நான் தலைவிட்ட பேசிக்கிறேன். இன்னும் ஒரு 3 மாசம் தானே டயர் இருக்கு, அதுக்குள்ள இந்த பிரச்சனை மட்டும் முடிச்சு சிலிண்டர் இப்பயே புக் பண்ணிப்பீங்களா? அப்பதான் ஒரு வாரம் கழிச்சு ஏய் நம்ம புக் பண்ணா இன்னைக்கே வந்துருண்டி. நீ என்ன சிலிண்டர் புக் பண்ணிட்டியா? அண்ணே 10 வருஷமா நான் சிலிண்டர் யூஸ் பண்றது இல்லைண்ணே. அப்ப சோத்துக்கு என்ன பண்ற? எல்லாமே பயோகேஸ் தானே. நம்ம வளர்க்குற ஆடு மாடு சாணம், அப்புறம் வேஸ்டா கொட்டுற சாப்பாடு, இதெல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி போகும். எந்த முட்டாளாவது இந்த காலத்துல இப்படி பண்ணுவானாயா? அதனால தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்க அம்மா விவசாயம் தான் பாக்குறாங்களா? ஆமா, உனக்கு தெரியாதா? எங்க அண்ணனும் அதே வேலையை தான் பாக்குறான். ஏய் சூப்பர். ஆமா, அது அப்படியே கௌரவமான வேலை. கௌரவமான வேலையா? நீ பாக்குறது என்ன வேலை, நான் பாக்குறது என்ன வேலை? ஆமா ஆமா, 10 மாடு 15 ஆடு 100 கோழி வச்சிருந்தா மட்டும் பெரியதா? பெரியதான். சொந்தமா வச்சிருக்காங்களா உடனே? நீங்க என்ன வச்சிருக்கீங்க? 20 ரூபா சம்பளத்தை 6 மாசம் சேர்த்து வச்சு ஒரு ஐபோன் வாங்கிறீங்க. இது என்ன கௌரவம் உங்களுக்கு? ஒரு நாள் சோத்துக்கு இந்த நாடே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு பார்க்கலாம் எந்த வேலை சோறு போடுதுன்னு. எத்தனை தடவையா சொல்றது உனக்கு லோன் தர முடியாது? அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன், தலைவர்கிட்ட பார்த்து பேசி முடிச்சலாம்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் சொன்னா அடுத்த அண்ணன் தாயா வருவான், நீ இருக்க மாட்டாயா. உன் நிலம் கோவிந்தாயா. ஒரு வியாபாரி வந்தா லோன் தரீங்க, ஒரு தயாரிப்பாளர் வந்தா லோன் தரீங்க, விவசாயி நாங்க வந்தா மட்டும் ஏங்க அப்படி பண்றீங்க? ஒரு பிசினஸ் மேனோட மாச சம்பளம் தெரியுமா? இல்ல ஒரு ப்ரொடியூசரோட வார சம்பளம் தெரியுமா? இவ்வளவு பேசுறியே, உன்னோட மாச சம்பளம் என்ன ஐயா? சரியா சொல்ல முடியாதீங்க, ஆனா நல்ல வருமானம் தான். நல்ல வருமானம்னா அப்புறம் லோன் கேட்டு வந்த உன் கிட்ட இருக்க தக்காளி வெங்காயத்தை வச்சு நீயே பொழைச்சுக்கையா. வழியா போயா. மீனா ஒரு நிமிஷம், இந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் உங்க அண்ணன்ட்ட கொடுத்துறீங்களா? இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? ஏய் மா எந்திரிமா, ஏமா இவ்வளவு வேகமா ஓடி வர? எப்பவுமே ஃப்ரீ பஸ்ல தானே போவேன். இந்த பஸ்ஸை விட்டா அடுத்த பஸ் வர 3/4 மணி நேரம் ஆகும்ண்ணா. சரிம்மா, அந்த பஸ் இல்லைன்னா என்ன பிரைவேட் பஸ்ஸா போக வேண்டியதானே? இப்போ ஃப்ரீ பஸ் விட்டதுக்கு அப்புறம் அந்த பஸ்லாம் நிப்பாட்டிட்டாங்கண்ணா. சரி சரி இருமா, பதஷ்டப்படாதம்மா. ஹலோ ரேபிடவா, என்னம்மா கிறங்கி போயிருக்க? காலைல சாப்பிட்டே இல்லையாம்மா? நல்ல பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்துல சாப்பிடாம விட்டேனா. இந்தம்மா இதை கூட சாப்பிடுமா. ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க, திரும்ப கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல. நான் செய்யல, கடையில தான் வாங்கினேன். மறக்காம உங்க அண்ணன் சாப்பிட சொல்லுங்க. அப்பா காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? என் ஃப்ரெண்டு உன்கிட்ட கொடுக்க சொன்னான். அது உன் ஃப்ரெண்டாமா? சாரிண்ணா, உன்னை என்னென்னமோ பேசிட்டேன். எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு கவலைன்னா, மற்றவங்க பேசுறது கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை பேசுறது தான் ரொம்ப கவலையா இருக்கு. அவ சாப்பாடு கொடுத்துட்டா உன்னை சாப்பிட சொன்னா. சரிம்மா சரிம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. நம்ம எழுதின மனு மாதிரி இருக்கு. மதிப்பிற்குரிய ஐயா, நீங்கள் இந்த மனுவை படிக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு விவசாயி தற்கொலை பண்ணியிருக்கோம். தமிழ்நாடே உங்களை நம்பித்தான் இருக்கு. இத்தனை வருஷமா விவசாயம் பண்ண என் நிலத்தை இப்போ அரசாங்க இடமே சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் எங்களை கைவிட்டுட்டாங்க. பசியோட அருமை எங்களுக்கு தான் தெரியும். இந்த உலகத்தில் விவசாயம் இல்லைன்னா நிலம் இல்லை, நிலம் இல்லைன்னா நீரே இல்லை. உங்களை நம்பித்தான் இருக்காங்க. விவசாயத்தை விட்டுறதீங்க.